ஆசிரியர் கூட்டணி, அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி, மாஸ்டர் ராமுண்ணியின் புகழ், இரும்பு மனிதர் அண்ணன் ஜெயசார் புகழ், இயக்க காவலர் அண்ணன் ஈஸ்வரனார் புகழ், இயக்க காவலர் அண்ணன் ஈஸ்வரனார் புகழ், மாநில அரசே மத்திய அரசே தேவையில்லை தேவையில்லை, தகுதி தேர்வு தேவையில்லை, நீதி இல்லை நீதி இல்லை, பணிபுரியும் ஆசிரியருக்கு நீதி இல்லை, பணிபுரியும் ஆசிரியருக்கு நீதி இல்லை, மாநில அரசே மத்திய அரசே பணியாற்றுவோம் போற்றுங்கள், தகுதி தேர்வை மாற்றுங்கள், கேட்கின்றோம் கேட்கின்றோம், எங்களின் உரிமை கேட்கின்றோம், மதியுங்கள் மதியுங்கள், எங்களின் உரிமை மதியுங்கள், மாநில அரசே மத்திய அரசே சட்டம் திருத்து சட்டம் திருத்து, ஆசிரியர் வாழ்வை காத்து நிறுத்து, கணக்கிடுக கணக்கிடுக, பணிக்காலம் கணக்கிடுக, வழங்கிடுக வழங்கிடுக, வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கிடுக, வதைக்காதே 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 வதைக்காதே, பணிபுரியும் ஆசிரியரை வதைக்காதே பணிபுரியும் ஆசிரியரை வதைக்காதே, சிதைக்காதே 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 சிதைக்காதே, தகுதி தேர்வால் சிதைக்காதே, தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய், தகுதி தேர்வை ரத்து செய், அனுபவம் எங்கள் அடையாளம் அனுபவம் எங்கள் அடையாளம், அதற்கே வேண்டும் அங்கீகாரம் அதற்கே வேண்டும் அங்கீகாரம், தீர்வு வேண்டும் தீர்வு வேண்டும் தீர்வு வேண்டும், தேர்வு அல்ல தீர்வு வேண்டும் தேர்வு அல்ல தீர்வு வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும், ஆசிரியருக்கு நீதி வேண்டும், மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே, உடனே செய் உடனே செய், சட்ட திருத்தம் உடனே செய், மதித்திடு 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 மதித்திடு, ஆசிரியர் உழைப்பை மதித்திடு ஆசிரியர் உழைப்பை மதித்திடு, ஒழித்திடு ஒழித்திடு ஒழித்திடு, தேர்வை ஒழித்திடு, சாட்சிங்க சாட்சிங்க, உழைத்த காலம் சாட்சிங்க, வழங்கிடுங்க 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 வழங்கிடுங்க, உரிய வெயிட்டேஜ் வழங்கிடுங்க, ஒழித்திடு 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 ஒழித்திடு, தகுதி தேர்வை ஒழித்திடு தகுதி தேர்வை ஒழித்திடு, துடைத்திடு 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 துடைத்திடு, ஆசிரியர் கண்ணீரை துடைத்திடு ஆசிரியர் கண்ணீரை துடைத்திடு, தோற்றதில்லை 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 தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறு எங்கும் உலகில் இல்லை, ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறுவோம், இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி செயல் திட்டத்தின்படி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் வட்டார தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட மாநில வட்டார பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நமது தலைவர் டி தனசேகரன் அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி செயல் திட்டத்தின்படி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் வட்டார தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று புதன் 5 மணிக்கு இடம் வட்டார கல்வி அலுவலகம் ஒசூர், நாள் 22/7/26 புதன் மாலை 5 மணிக்கு. வருகை தந்திருக்கும் அனைத்தும் மாவட்ட வட்டார மாநில உறுப்பினர்களுக்கும்
பொறுப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டு மற்ற செயல்பாடுகளை நம்முடைய செயலாளர்கள் விளக்குவார். முதலாவதாக நம்முடைய ஜோதி மேடம் அவர்கள் சிறிது வார்த்தைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று அகில இந்திய அளவில் ஆசிரியர்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒசூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு வட்டார அளவில் நடைபெற்று வருகிறது. இதே போன்று நம்மளுடைய மாநிலம் முழுவதும் அனைத்து வட்டார கல்வி அலுவலகம் முன்னால் வட்டார அளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா ஏற்கனவே பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் என்று நியமனம் செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணிபுரியும் நிலையில் இன்று தகுதி தேர்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் தகுதி தேர்வு எழுதி தகுதி பெற்றால் மட்டும்தான் அவர்கள் பணியில் நீடிக்க முடியும் என்ற அறிவிப்பு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்ற கேள்வி சமூகத்தில் இன்று பல தரப்பிலும் பேசப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்ற முறையில் இன்று இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். உண்மையில் டெட் தேர்வு எழுதினவங்க எழுதாதவங்க அல்லது டெட்டில் பாஸ் பண்ணவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிறதே ஆர்டிஏ ஆக்ட் படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு விஷயம். ஆர்டிஏ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா நியமனம் பெற்றவர்களுக்கு மட்டுமா இந்த தகுதி தேர்வு, அல்லது நியமனம் பெற்று எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்து இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த தகுதி தேர்வை எழுதி ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன் தேதியிட்ட நிலையில் ஆசிரியர்கள் நிர்பந்திக்கப்படுவது என்பது கண்டனத்துக்குரியது. இதை வலிமையாக அகில இந்திய அளவில் வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இந்த டெட் என்ற ஒரு தேர்வு அனைத்து ஆசிரியர் டீச்சர் ட்ரைனிங் படித்து என்ன பணியில் சேர்ந்து அந்த பணியில் சேர்றவர்களே அனைத்து ஆசிரியர்களும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து ஆசிரியர்களாக பணியேற்று எல்லாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முடித்தா எல்லாருக்கும் சேர்த்து டெட்டு எக்ஸாம் எழுதுறது இது எந்த விதத்தில் நியாயம்? இது முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரி பார்த்தாக்கா எம்பிபிஎஸ் டாக்டருங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் நீட் எழுதுறாங்களா? இப்போ டாக்டருங்க இருக்காங்க இல்லையா கரண்ட்டில்? இப்போ அதுக்கும் அந்த மாதிரி போடலாம் இல்லையா? ஆசிரியர்கள் மட்டும் இப்போ எல்லாம் சீனியர் 50 வருஷம் எல்லாம் முடித்தவங்களுக்கெல்லாம் இப்போ மறுபடியும் டெட்டன்னா அவங்க எப்படி வர்றது முன்னாடி? அதே மாதிரி தான் நீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் டெட்டு வச்சு அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு வர்றாங்களா? ஓகே. புதுசாக இப்போ டீச்சர்ஸ் வர்றாங்களா, அவங்களுக்கு டெட்டு நீங்கள் என்ன வைக்கிறீங்களா? ஓகே. எல்லாம் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் எல்லாம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு இப்போ மறுபடியும் அந்த மாதிரி டெட்டு இது அப்படின்னு வச்சு அவங்களுக்கு வச்சாக்க அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இதை எங்கள் ஆசிரியர்களே நாங்கள் அனைவரும் சேர்ந்து இது எதிர்த்து இதனுடைய சட்ட திருத்தம் செய்து ஆசிரியர்களுக்கு ஒரு நிம்மதியான பணி செய்கிறதுக்கு வழிவகுக்குமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒசூர் கிளை தலைவர் தனசேகர் அவர்களே, செயலாளர் வெங்கடேசப்பா அவர்களே, பொருளாளர் சீனிவாச ரெட்டி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கோபி அவர்களே மற்றும் அனைத்து வட்டார பொறுப்பாளர்களே, இந்த இயக்கத்தின் உயிர்நாடியாக இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். எல்லாம் நிறைய பேர் டெட் எழுதிட்டு இருக்காங்க, சில பேர் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இது நாம் இப்போ நடத்துகிறோன்னா, முன்னாடி நடத்தியிருந்தா நிறைய குளறுபடி ஆகிட்டோம். இப்போவே நிறைய டீச்சர்ஸ் நிறைய குளறுபடி ஃபேஸ் பண்ணி இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அதனால தான் பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் ரிவ்யூ பெட்டிஷனில் அது நம்ம இது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அவங்களும் அது மறுத்து பேசுகிறாங்க. நிறைய நம்ம முன்னாடி தலைவர் செயலாளர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. காலத்தின் கட்டாயத்தை கருதி சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். ஆர்டி ஆக்ட்
2009க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆனவங்கெல்லாம் டெட் எழுதி தான் வந்திருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணது அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க சீனியாரிட்டி பேஸில் தான் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. இதில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அன்றைக்கே டெட்டை வச்சுருக்கலாம். அன்றைக்கிட்ட வைக்காம இன்றைக்கி புதுசாக டெட்டை வச்சு நம்ம பாடம் சொல்கிறோம். பாடம் சொல்கிறதா படிக்கிறதா? ஒன்று படிக்கிறதுக்காவது விளக்கம் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் லீவ் கொடுங்க, அப்படியாவது கொடுக்கணும். இப்போ நம்ம பாடம் நம்மளுடைய பாட வேலையும் அதையும் பார்க்கணும். படிக்கணும்னா கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் செகண்ட் பேப்பர் எழுதுகிறவங்க சயின்ஸ் டீச்சராக இருப்பாங்க. அவருக்கு மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி? அந்த சப்ஜெக்டே அவருக்கு தெரியாது. இப்போ அவர் படிக்கணும். பசங்களை பாடம் சொல்லி கொடுக்குறதா இல்லை இந்த படிப்பு வேலை பார்க்குறதா? நம்ம படிக்கிறதா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா அந்த கேள்விக்குரியவருக்கு. இதனால் இப்போது நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் சட்ட தீர்த்திருத்தம் கொண்டு வந்து நமக்கு ஆசிரியர்களுக்கு முழுமையாக விலக்கு 2000 முன்பு அப்பாயின்மெண்டான அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தான் இன்னைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Good evening, teachers. On behalf of our federation, I sincerely thank to all the teachers for your participation, unity and dedication. Your peaceful participation, support made this event successful and meaningful. Thank you one and all once again. Thank you very much.